இப்போ ஒருவர் சஹாபாக்களை பற்றி வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்ட சில தவறுகளை எடுத்து மக்களுக்கு மத்தியிலே பிரஸ்தாபித்து பேசும்போது எப்படி அவருடைய பேச்சு அமைந்திருக்கிறது, அவருடைய பேச்சின் தொனி, பேச்சின் பாணி, பேச்சின் விதம், அந்த வரலாற்று சம்பவத்தை எடுத்து சொல்லக்கூடிய அந்த எடுத்து இயம்பக்கூடிய அந்த அமைப்பு, இதெல்லாம் எப்படி இருக்கிறது என்றால் கேட்பவர்களுக்கு சஹாபாக்களுடைய அந்த உயர்வும் அந்த மதிப்பும் அப்படியே தகர்க்கப்பட்டு அவர்கள் மீது ஒரு கெட்ட எண்ணம் ஏற்படக்கூடிய வகையிலே அமைப்பது. புரியுதுங்களா? புரியல? இதான் இந்த விமர்சனம் இருக்குதே, இது மிகப்பெரிய குற்றமான ஒன்று, ஒரு தப்பான ஒன்று, அல்லாஹ் பாதுகாக்கணும், பாவமான ஒன்று. சஹாபாக்களை பற்றி இந்த வகையில் ஒருவர் விமர்சனம் செய்வாரேயானால் அல்லாஹ் பாதுகாக்கணும். இவர் சஹாபாக்களின் மீது இந்த விமர்சனத்தை வைக்கவில்லை, சஹாபாக்களை தேர்ந்தெடுத்த அல்லாஹ்வின் மீது வைக்கிறார். சஹாபாக்களை உருவாக்கிய, சஹாபாக்களை பரிசுத்தப்படுத்திய, சஹாபாக்களை அழகிய ஆசிரியர்களாக தர்பியத்து கொடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இந்த விமர்சனத்தை வைக்கிறார். புரியுதுங்களா இல்லையா? கவனிக்கிறீங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களை விமர்சனம் செய்வது இது மிகப்பெரிய ஒரு வழிகேடு. என்னென்ன பிரச்சனைகளை உண்டாக்கும் என்று சொன்னால், மார்க்க ஆதாரங்களின் மீது உங்களுக்கு சந்தேகங்களை உண்டாக்கிவிடும். இப்ப குறிப்பா என்ன, ஒவ்வொரு அழைப்பாளரும் நேர்வழி மக்களுக்கு எடுத்து சொல்லும்போது சமகாலத்துடைய பிரச்சனைகளை எடுத்து சொன்னால்தான் மக்களுக்கு புரிய வரும். இப்ப இந்த பிஜேவுடைய ஆரம்ப காலத்தில் ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி இப்போதைக்கு இருக்கக்கூடிய தௌஹீத் அமைப்புகள் இன்க்ளூடிங் ஜாக்கு, அன்னஜாத்து எல்லாமே ஒன்னா இருந்து தாவா செய்தப்ப ஆரம்பத்தில் இவர்களுடைய அந்த அல்முபீன், புரட்சி மின்னல், அப்புறம் நஜாத்து, அன்னஜாத்து, இந்த பத்திரிகைகள் எல்லாம் இவர்களுடைய அட்டை பின்னாடி அட்டையில ஒரு 10 அல்லது 15, அதாவது அதுக்கு பேர் நாங்கள் சொல்வதென்ன அல்லது சம்திங் ஏதோ ஒரு போடுவாங்க, அப்படி வசனமா இருக்கும். அதுல அவர்கள் அந்த 15 விஷயங்களை ஹைலைட்டா போடக்கூடிய விஷயங்களை ஒன்று, யாரையும் விமர்சனம் செய்வோம் அப்படின்னு சொல்லி, எல்லோரும் விமர்சனத்திற்கு உட்பட்டவர்களே அப்படின்னு சொல்லி. இப்ப இது ஆரம்பத்தில் மக்கள் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. யாரு அந்த தௌஹீத் அமைப்புல சேர்ந்தவங்க விமர்சனம் செய்ய போறாங்கன்னா அவர்கிட்ட உள்ள வழிகேடான சிந்தனைகளை, இப்போ உதாரணத்துக்கு சூஃபி ஜமாத்துகள்ல, அப்புறம் தக்லீத் ஜமாத்துகள்ல இருக்கக்கூடிய சில வழிகேடுகள் இருக்குல்ல, அதை எடுத்து சொல்ல போறாங்க போல இருக்கு அப்படின்னு தான் எடுத்துக்கொண்டாங்க. நீங்க பழைய புரட்சி மின்னல், பழைய அன்னஜாத்து, அதே போல பழைய அல்முபீன், அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை கண்டிப்பா இருக்கும், எல்லோரும் விமர்சனத்திற்கு உட்பட்டவர்களே, எல்லோரையும் விமர்சனம் செய்வோம் அப்படின்னு சொல்லி. என்னை போன்ற மாணவர்களுக்கு ஆரம்ப காலத்திலேயே இந்த பொதுவான ஒரு வாக்கியம் இது சரியான முறையில் விளக்கத்தோடு கண்டிஷன்களோடு கொடுக்கப்படாத வரை இது ஒரு ஆபத்தானது. அதனாலதான் ஆரம்ப காலத்திலிருந்து இந்த இயக்கங்களோட நம்ம மதரசால படிக்கிற காலத்திலிருந்து சேராம விலகி இருந்ததுக்கு காரணம் என்னன்னா, இவர்களுடைய அந்த வார்த்தைகள் பொதுவா, அதாவது பார்க்கும் பொழுதே உள்ள அதுக்குள்ளார சந்தேகங்களுக்கு இடம்பாடுகள், சந்தேகங்களுக்கு உண்டான சாத்தியங்கள் அதிகமா இருந்துச்சு. அப்ப போக போக தான் இப்ப தெரிய வருது, இந்த நயவஞ்சகத்தெல்லாம் உள்ளத்துக்குள்ளார அவங்க மறைச்சு வச்சிருந்திருக்கிறாங்க. அப்ப விமர்சனம் செய்வோம் என்று சொல்லும் பொழுது, எல்லோரும் விமர்சனத்திற்கு உட்பட்டவர்கள் என்று சொல்லும் பொழுது, இவங்களுடைய சிந்தனை எங்க வரைக்கும் போயிருக்கு, அதுக்குள்ளார யாரையெல்லாம் கொண்டு வர மாதிரி, நம்முடைய காலத்தில் உள்ள சாதாரண மக்களை அல்ல, அல்லது சாதாரண ஆலிம்களை அல்ல, இதுல யாரையெல்லாம் அவங்க எய்ம் பண்ணியிருக்கிறாங்க, இன்க்ளூடிங் சஹாபாக்களுடைய ஜமாத்தை முதற்கண்டு. அப்படி அவர்கள் விமர்சனம் செய்து அவர்களை மட்டம் தட்டியதுனால தான்
இன்று இவர்களுடைய பிதஅத்துகளை ஈஸியா மக்களுக்கு மத்தியில் புகுத்துறதுக்குண்டான வாய்ப்பு கிடைச்சிச்சு. இப்போ ஒரு ரூம்ல 2 பேர் இருக்கோம், ஆசிரியரா, மூணாவது ஒருத்தர் மாணவரா இருக்கிறாரு. இப்ப இந்த மாணவர்கிட்ட ஒரு ஆசிரியர் இன்னொரு ஆசிரியரை அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிறத மண்டையில ஏத்திட்டா, இப்ப இந்த மாணவன் என்ன செய்வான்? அவர் எவ்வளவுதான் நல்லதை சொன்னாலும் அவர் மேல நம்பிக்கை வராது. இப்ப யாரை அறிவாளி என்று அவனுடைய சிந்தனை ஏற்றுக்கொண்டதோ, இவர் எவ்வளவுதான் பெரிய கேடுகட்ட சிந்தனையை சொன்னாலும் இவர் சொல்றது கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அந்த மாணவனுக்கு வந்துடும். அப்ப முஸ்லிம்களுடைய சிந்தனையில சஹாபாக்களை பற்றிய தப்பான எண்ணங்களை சொல்லி அவங்களுக்கு மார்க்கம் புரியாது, மார்க்கத்தில் விளங்கலை, அவங்க மார்க்கத்தில் சண்டை போட்டாங்க, குழப்பம் உண்டு பண்ணாங்க, இப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணி முஸ்லிம்களுடைய சிந்தனையிலிருந்து சஹாபாக்கள் மேல உள்ள நல்ல எண்ணத்தையும் நல்ல அபிப்பிராயத்தையும் எடுத்துட்டா இப்ப கடைசியில யாரும் அவங்க ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா கண்டிப்பா நீங்க யாரையாவது ஒருத்தரை தக்லீத் பண்ணி தாங்க ஆகணும் தீன்ல, வேற வழியே இல்லை, நோ சான்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இமாம் பர்பஹாரி இன்ஷா அடுத்து நம்ம ஷரஹ் சுன்னா படிப்போம். தீன்ல என்ன ஷால்பாய் கண்டிப்பா யாரையாவது ஒருத்தரை பின்பற்றி தான் ஆகணும். ஏன்னா நம்ம எல்லாருமே நபி கிடையாது, அல்லாஹ் மஆதல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும்தான் அவங்க இமாம். இன்னி ஜாயிலுக லின்னாஸி இமாமான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சொன்னா நபிமார்கள் மட்டும்தான் அடுத்து இமாமுடைய அந்த இமாம் என்ற அந்த வார்த்தைக்குண்டான முழு தகுதி. அடுத்து நம்மெல்லாம் எப்படி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, அந்த இமாமிலிருந்து எடுத்து சொல்லக்கூடிய இமாம்கள். நம்ம எல்லாருமே தக்லீத் பண்றோம். அப்ப இமாம் பர்பஹாரி என்ன சொல்றாரு? நீ கண்டிப்பா தக்லீது செய்துதான் ஆக வேண்டும். யாரை தக்லீது செய்ய போகிறாய் என்று பார்த்துக்கொள். அப்ப முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தக்லீது செய்வோம் முதல் தகுதியில. இரண்டாவதாக நாங்கள் சஹாபாக்களை தக்லீது செய்வோம். இரண்டாவதாக சஹாபாக்களை நாங்கள் தக்லீது செய்வோம். அப்ப அந்த சஹாபாக்கள்ல குலஃபாக்கள், அப்புறம் ஃபுகஹாஉ ஸஹாபா, இஜ்மாஉ ஸஹாபா. பின்னால் வந்தவர்களை ஒருபோதும் தக்லீது செய்து விடாதே, அவர்களில் குழப்பம் வந்து விட்டது. அப்போ பின்னால் வந்தவர்களுடைய கூற்று எதுவாக இருந்தாலும் அந்த கூற்றை நாம் சஹாபாக்களுடைய விளக்கத்தோடு அந்த தராசில போட்டு நிறுத்து பார்ப்போம், ஹதீஸ்ல போட்டு நிறுத்து பார்ப்போம். முன்னால் மூத்த உலமாக்கள் கூறிய கருத்துக்களோடு நம்ம அதை ஒப்பிட்டு பார்ப்போம். அவர்களில் யாரையும் நம்ம தக்லீத் செய்ய மாட்டோம். இப்ப இவங்க என்ன செய்தார்கள் இங்க பாருங்க, நமக்கு அவங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை. தக்லீது கூடாதுன்னு சொன்னாங்க, ஆனா உம்மத்தை மோசமான தக்லீதிலே கொண்டு வந்து தள்ளினார்கள். இமாம்களின் மீது மக்களுக்கு இருந்த அந்த தக்லீதிலிருந்து அவர்களை கழட்டி கொண்டு வந்து யாரை தக்லீது செய்வதிலே தள்ளினார்கள்? இவர்களை, இந்த இயக்கத்தின் தலைவர்களை. யாருக்கு 3 ஹதீஸ முழுசா மனப்பாடமா தெரியாதோ, ஹதீஸை எழுதி வைக்கவில்லை என்றால் ஒரு ஹதீஸ கூட அரபியில ஒழுங்கா சொல்ல முடியாதோ, எந்த ஹதீஸின் அறிவிப்பாளர்களும் இவர்களுக்கு ஞாபகம் இருக்காதோ, ஒரு 100 சஹாபாக்களுடைய பேரை சொல்லுங்கன்னா சொல்ல முடியாது, 100 தாபீன்களுடைய பேரை சொல்லுங்கன்னா சொல்ல முடியாது. ஒரு ஹதீஸை விமர்சனம் செய்யும் போது அந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளரை பற்றி அப்ப அவர்கள் லேப்டாப்ல இருந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்காட்டி அந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளரை பற்றி விமர்சனம் செய்ய முடியாதோ, இத்தகைய ஜாஹில்கள், சுஃபஹா, அறிவில் குறைந்தவர்களை தக்லீது செய்வதிலே கொண்டு வந்து மக்களை தள்ளினார்கள். புரியுதுங்களா இல்லையா? அப்ப நல்ல கவனிங்க. நம்ம முதலாவதாக சஹாபாக்களை ஏன் தஅதீல், சஹாபாக்களை நல்லவர்களாக மதிக்க வேண்டும் என்று நாம் சொல்கிறோம் என்றால், சஹாபாக்களை விமர்சனம் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று நாம் ஏன் சொல்கிறோம் என்றால், நீங்கள் சஹாபாக்களை தஅதீல், நல்லவர்களாக சமுதாயத்திலே அறிமுகப்படுத்தவில்லை என்றால் சமுதாயம் வழிகேடர்களை தங்களது தலைவர்களாக எடுத்துக்கொள்ளும். இந்த மார்க்கத்தில் வழிகெட்டவர்களுடைய கொள்கையை தங்களது கொள்கையாக எடுத்துக்கொள்ளும். புரியுதுங்களா இல்லையா? அப்ப இது ஒரு சாதாரணமான ஒரு பிரச்சனை அல்ல. இது சஹாபாக்களை விமர்சனம் செய்வது என்பது, அதுல ஏன் நீங்க அதை இவ்வளவு பெருசா அலட்டிக்கிறீங்க? அவங்க ஏதோ வரலாற்று குறிப்பை வச்சு தானே சொல்றாங்க. அவங்க என்ன அல்லாஹ் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? அல்லாஹ்க்கு ஷிர்க் செஞ்சுட்டாங்களா?
அவங்க என்ன தர்காவுக்கு போய் வணங்கிட்டாங்களா? அதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம் ஷிர்க்கு. அதெல்லாம் நீங்க அதை நீங்க கண்டிக்கிறது இல்லை, அல்லது அதெல்லாம் நீங்க கண்டிக்கிறதுக்கு உங்களுடைய அறிவை செலவு பண்றதை விட்டுட்டு இவர்கள் பின்னாடி நீங்க நிக்கிறீங்களே. நம்ம சொல்றோம் அதையும் கண்டிக்கிறோம், அதுவும் கண்டிக்க வேண்டியதுதான். ஆனா அது ஒரு ஷிர்க்கு, அது ஒரு பாவம், அதை கண்டிக்கிறது அதனுடைய இடத்துல. ஆனா இவர்கள் கண்டிக்கப்பட வேண்டியவர்கள் எந்த விதத்தில் சொன்னா, இவங்க ஃபித்னாவுடைய வாசலை திறக்கிறார்கள். இவர்களுடைய வழிகேடு என்பது பல வழிகேடுகளுக்கு காரணமாயிடும். புரியுதா இல்லையா? புரியல. இப்ப ஒரு தனிப்பட்ட ஒரு பாவம் செய்யக்கூடிய, ஒரு தப்பு செய்யக்கூடியவரை கண்டித்தல், விமர்சனம் செய்தல் என்பது வேறு. ஆனா இவர்கள் அவர்களை விட கண்டிக்கப்படுவதற்கும் விமர்சனம் செய்யப்பட்டு சமுதாயத்துக்கு மத்தியிலே அடையாளம் காட்டப்படுவதற்கும் மிக தகுதியானவர்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, இவங்க செய்யறது இருக்குது, ஒட்டுமொத்த வழிகேடுகளின் வாசல்களை திறந்து வைத்து மக்களை மொத்தமா, அதாவது இந்த இவங்களுடைய வழிகேடு எப்படின்னா, ஒன்றுக்கு பின் ஒன்று, அடுத்ததுக்கு பிறகு அடுத்தது, இப்படியாக குழப்பத்தில் தள்ளக்கூடியவர்கள். இவங்களுடைய பிரச்சனை ஒன்றோட நிக்க போறது கிடையாது. அதனால இவங்களை பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். ஆரம்பத்தில் வரும்போது என்ன சொன்னாங்க, ஹதீஸை மறுக்கும் பொழுது 1-2 ஹதீஸ் அந்த மாதிரி இருக்குது, ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய சில ஹதீஸுகள் குர்ஆனுக்கு மாற்றமா இருக்கு, அதாவது இஸ்லாமிய அடிப்படைக்கு மாற்றமா இருக்கு, அதெல்லாம் எடுத்துட்டா பிரச்சனை இருக்காது. கடைசியில் 120 தாண்டி போயிடுச்சு. 120 தாண்டி போனது மட்டுமல்ல, இன்னும் இருக்கா தேடிக்கிட்டு இருக்காங்களாம், கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்களாம், ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம். அப்ப இதனாலதான் இவர்கள் கடுமையாக விமர்சனம் செய்யப்பட வேண்டியவர்கள், மக்களுக்கு மத்தியிலே இவர்களுடைய வழிகேடுகள் அடையாளப்படுத்த வேண்டியவை. இப்ப திரும்ப கேளுங்க சுருக்கமா. இதுவரைக்கும் நம்ம பேசினத, சஹாபாக்கள் விஷயத்தில் சமுதாயத்திடம் இருக்கக்கூடிய, அதாவது சமுதாயத்தில் சிலரிடம் இருக்கக்கூடிய அந்த வழிகேடுகளில் முதலாவதாக நாம் எதை படித்தோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களை விமர்சனம் செய்வது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த விமர்சனம் செய்வதால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன என்பது இப்ப கடைசியா சொன்னோம். அப்படி விமர்சனம் செய்வதால் அது விமர்சனத்தோடு நிற்காது. அடுத்த மிகப்பெரிய ஒரு பாதிப்பு என்ன? மார்க்கத்தில் அல்லாஹ் அவர்களை முன்னோடிகளாக ஆக்கியிருக்க, மார்க்கத்தில் அல்லாஹ் அவர்களை நமக்கு முன்னுதாரணங்களாக வழிகாட்டிகளாக ஆக்கியிருக்க, இந்த உம்மத் எப்போது சஹாபாக்களை விமர்சனம் செய்யுமோ அவர்களை முன்னுதாரணங்களாக எடுத்துக்கொள்வதிலிருந்தும் வழிகாட்டிகளாக எடுத்துக்கொள்வதிலிருந்தும் விலகிவிடும். அவர்களுடைய விளக்கத்தை மார்க்கத்தில் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளாமல் அவர்களை வழிகேட்டின் பக்கம் இணைக்கக்கூடியதாக, சேர்க்கக்கூடியதாக ஆகிவிடும். ஆகவே இந்த ஒரு நிலைப்பாடு என்பது மிக ஆபத்தான ஒரு நிலைப்பாடு. புரியுதா? அடுத்து பாருங்க. இரண்டாவது, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட பிற தோழர்களை உயர்த்தி பேசுவது. இது குறிப்பா ஷியாக்களிடம், ராஃபிதாக்கள், இஸ்னா அஷரியா என்ற ஷியாக்களுடைய கூட்டத்தார்களிடம் இருக்கக்கூடிய ஒரு வழிகேடு. ஷியாக்கள்ல ஏறக்குறைய 36 கூட்டம் இருக்காங்க. ஷியாக்கள்ல 36 பிரிவு, அதிகமாக வழிகெட்ட, அதே போன்று ஒரு வழிகெட்ட கூட்டத்துக்குள்ளார வழிகெட்ட கூட்டங்கள் அதிகமா இருக்கக்கூடிய பிரிவு என்பது ஷியாக்கள் தான். இந்த ஷியாக்கள்கிட்ட சிலை வணங்கிகளுடைய வாடையும் இருக்கும், மஜூசிகளுடைய வாடையும் இருக்கும். எல்லா வழிகெட்ட கூட்டத்தினுடைய துருநாற்றமும் யாரிடத்துல பெற்றுக்கொள்ளப்படும்? ஷியாக்கள் இடத்துல பெற்றுக்கொள்ளப்படும். இந்த உம்மத்து இந்த ஷியாக்களினால் பாதிப்பை போன்று நம்முடைய முஸ்லிம் உம்மத்து முஹம்மதியா அலா சாஹிபிஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஷியாக்களால் அவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பை போன்று வேறு ஒரு வழிகட்ட பிரிவால் ஏற்பட்டது கிடையாது. காலம் காலமாக இந்த உம்மத்துல ஷிர்க்குகள், அதே போல பித்அத்துகளும் தோன்றிய அந்த வழிகளுக்கு மிக முக்கியமான மூல காரணம் ஷியாக்கள். இந்த கபரு வணக்கம், அந்த கபரு வணக்கத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அத்தனை வகையான பித்அத்துகள், அதே போல தனி மனிதரை ரொம்ப உயர்வா சிலாகித்து தக்தீஸ் புனிதப்படுத்தி அவர்களை உச்சத்தில் கொண்டு போய் வைத்து கடைசியில நபிமார்களை விட பெரியவர்களாக ஆக்கி வைத்து அதுக்கு பிறகு
அல்லாஹ்வுடைய ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்துறது. இப்படிப்பட்ட வழிகேடுகள் எல்லாம் யாரிடத்திலிருந்து வந்துச்சு? ஷியாக்கள். சரி, இந்த ஷியாக்கள்கிட்ட இருக்கக்கூடிய மோசமான கொள்கையில ஒன்று, அவர்களுடைய ஃபாலோவர்ஸ், அவர்களை பின்பற்றக்கூடியவர்களிடத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மட்டம் தட்டுவது, அவர்களை இழிவுபடுத்துவது, அவர்களுடைய அந்தஸ்தை குறைக்கிறது. அந்த இடத்துல கொண்டு வந்து யாரை நிறுத்துறது? போலியா, உண்மையிலே கிடையாது, போலியா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தாரையும் கொண்டு வந்து நிறுத்துவது. அலி